காலேஜ் முடிகிற வரையும் நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. காலேஜ் முடிச்சக்கப்புறம் ஒரு கேள்வி வரும்ல, ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையனுக்கு, காலேஜ் முடிச்சுட்ட என்ன பண்ண போற, போர்ட்ஃபோலியோ இல்லை என்கிட்ட. சில பேர் எனக்கு கால் பண்ணி ஃபோட்டோஸ் கேட்பாங்க. நான் என்ன பண்ணி செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவேன். இதான் என் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவேன். அவங்க கேட்டிருக்காங்க, வஞ்சிருக்காங்க, என்னப்பா நீங்கள் ஒரு அவர் ரெடி பண்ணி உட்கார திருப்பி நாங்கள் போனோம். என்ன பண்ணிட்டேன், சார் நிற்க சொல்லியிருக்காரு. நான் டப்புன்னு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வரவும் கரெக்டாக உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டேன். கட் பண்ணிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தாட்டு வரும், வேலையை விட்டு நம்ம போயிடலாம் தாட்டு வரும். ஆனால் அந்த அந்த சூழ்நிலை டக்குன்ட்டு யோசிக்கிறப்போ அது வராது. ஃபினான்ஷியல் வேணும் இல்லை, நம்ம கைக்கு வேணும், அது ஃபேமிலி ரன் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. அதனால அந்த முடிவு டக்குன்னு எடுக்க முடியல என்னால். ஓகே, இது விட்டுட்டு வர முடியல. ஓகே. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூல வசந்தா கொடுக்காப்புலின்னு சொல்லலாமா? கொடுக்காப்புலின்னு சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். கொடுக்காப்புலி ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது ஆரண்யகண்டம்ல கொடுக்காப்புலி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு வசந்த் அவர்கள். இப்போ வந்துட்டு பிரபா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரண்யகண்டம்க்கு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ஒரு கரியர் கேப் விழுந்துருச்சு அப்படின்றதே சொல்லலாம். இப்போ வசந்த் பற்றி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இவரோட கரியர் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலா வதந்தி 2 இப்போ வந்திருக்கு. ஆனா இப்பயும் உங்களை எப்படி ரெகனைஸ் பண்றாங்க எல்லாரும்? அந்த மாதிரி கொடுக்காப்புலி தான் இவரு அப்படின்றது ரெகனைஸ் பண்றாங்களா, இல்ல எப்படி ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை? நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலா நான் கொடுக்காப்புலி ரோல் பண்றது தெரியல. எல்லாம் பிரபா அப்படிதான் பாக்குறாங்க. ஓகே. ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்றாங்க. ஒரு சில பேர் நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க வெயில் படத்துல நடிச்சிருக்கீன்ற மாதிரி கொண்டு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுல நீங்க வெயில் படத்துல நடிச்சிருந்தீங்களா ப்ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில பேர் நீங்க ஆரண்யம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் தெரியல, நான் கொடுக்காப்புலி ரோல் பண்ணது தெரியல, பிரபா தான் தெரியுது அவங்களுக்கு அப்படின்றதான் தெரியுது. ஆமா. வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க உங்க கேரக்டருக்கு நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ற பாராட்டுல இருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு? சார் தான், டாக்டர் சார் தான் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த சீன் வந்து அங்க ஸ்டேஷன்ல நான் சசிகுமார் சார்ட்ட அந்த இன்ட்ராக்ட் பண்ணுவேன், அந்த சீன் தான் எடுத்தாங்க. அது பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அவ்வளோ சூப்பரா இருக்க நீ நடிச்சது, ரொம்ப யதார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் அவர்கிட்ட பேசினேன், ஏடிஸா இருக்கட்டும், அப்புறம் சார்ட்டையும் பேசுனேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, உன் சீன்ஸ்ல அவ்வளோ யதார்த்தமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் கேமரா திடீர்னு வந்து நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார்ட்டே சசி சாரோட அப்படின்றப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, 8 வருஷம் கிட்ட ஆச்சு. அப்படின்றப்போ ஒரு இதாக இருந்துச்சு. பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னாரு. ஓகே ஓகே. இப்போ ஒரு கல்ட் கிளாசிக் படம் ஆரண்யகண்டம் அப்படின்றத சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க சில படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. ஆனா அது பெருசா வெளியில தெரியல அப்படின்ற விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிரேக் எடுத்துருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. ஏன் அந்த இடைவெளி எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இப்போ வருத்தப்படுறீங்களா? நீங்க தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கேரக்டர்ல, ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணிட்டீங்க, நிறைய கேரக்டர்ஸ் வந்துருக்கும், இயங்கிட்டு இருந்திருக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும். வருத்தப்படுறீங்களா? அப்போ பண்ணிருக்கலாம்னு? வருத்தப்படுறேன். பட் ஆனா என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஓகே. அது ஃபேமிலி சுச்சுவேஷன். ஆனா அப்போ காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் முடிகிற வரையும் நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. காலேஜ் முடிச்சக்கப்புறம் ஒரு கேள்வி வரும்ல, ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையனுக்கு, காலேஜ் முடிச்சுட்ட என்ன பண்ண போற, வேலைக்கு போனா. என் அப்பாட்ட போயிட்டு நான் சினிமா பண்ண போறேன் அப்படின்னா, என்ன சினிமா பண்ண போற, வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு கேட்பாரு. சினிமா ஒரு வேலையாவே தெரியல. வேலையாவே இன்னும் நிறைய பேருக்கு அப்படிதான். சினிமாவை வந்து வேலையை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ற, நடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, மாசமா எவ்வளோ சம்பளம் வாங்க, அதுதான் கேட்பாங்க. அப்போன்றப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப ஒரு பேர்டனாக தான் இருந்துச்சு அந்த டைமிங். பேர்டன் சொல்லக்கூடாது, அது கடமை தான் எல்லா பசங்களுக்கும். அப்போ என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ அடுத்து வேலைக்கு போகணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும், தங்கச்சி இருக்கான், தங்கச்சி பார்த்துக்கணும். அப்படின்றப்போ அந்த பொறுப்புன்னு இருக்குல்ல, அந்த பொறுப்பு தான் இந்த வேலைக்கு தள்ளுச்சு. ஓகே. என்னால் அந்த கரியர் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் அதுவும் வேலைக்கு போனாலுமே நான் இந்த சினிமா நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே. நம்ம போகணும்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். அதுக்காக நிறைய அமையலை, சுச்சுவேஷன் அமையலை. அது கிட்டத்தட்ட நான் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. 8 வருஷம் கழிச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வதந்தியே வந்துச்சு எனக்கு. ஓகே. வெயில் ஆரண்யகண்டம் எங்களுக்கு தெரிஞ்சது வசந்த் அவர்கள் அந்த படத்துல நடிச்சிருக்காரு, சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வேற என்னென்ன படங்கள்ல நீங்க நடிச்சிருக்கிறீங்க? வெயிலுக்கு அப்புறமே பண்ணேன், குருவி பண்ணேன். குருவில என்ன ரோல்? குருவி அந்த கடப்பா சீன்ல அந்த விஜய் சேரன் காப்பாத்தாருல, அந்த கொய்யாப்பழம். ஓகே 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 ஓகே. அது பண்ணேன். துரோகி பண்ணேன். துரோகில ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து சின்ன வயசு ரோல் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்தான் வென்றான் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் அஞ்சலை பண்ணேன். அமரகாவியம் பூவரசன் பிபி பண்ணேன், ஹலிதா மேம் பண்ணாங்க, அதுல பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியா வீரையன் பண்ணேன். ஓகே. இனிகோ பிரபாகர் ஹீரோ பண்ணிருப்பேன், அது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல. கடைசியா இப்போ இதுதான். ஓகே. இத்தனை படங்கள் பண்ணியிருந்திருக்கிறீங்க. கான்டாக்ட் அப்படின்றது ஒன்று பில்ட் ஆயிருக்கும்ல. ஆமா. அது அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்திருக்கும்.
மாதம் இவ்வளவு வருமானம் வரும்பா அப்படின்ற அளவுக்காச்சும் ஒரு உறுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறோம், நமக்கு வாய்ப்புகள் வந்துடும் அப்படின்ற ஒரு உறுதிய தன்மை அப்ப இல்லையா அவங்க கிட்ட? கான்டாக்ட் இருக்குது, பட் நம்ம எல்லார்ட்டையும் போயிட்டு நம்ம சான்ஸ் ரொம்ப இது பண்ண முடியல. ஓகே. ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம், பட் வேற எங்கேயும் நம்ம ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றது? ஓகே. அதனால அப்படியே விட்டுட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னவா? யூஐஎக்ஸ் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுல இருந்து எப்படி சினிமா அப்படின்றது திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம்? 8 வருஷம் கேப் ஆயிருச்சு, ஆமா ஆமா. திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி தயாரானீங்க? எத்தனை வருஷம் நீங்க முயற்சி பண்ணீங்க? வதந்திட்டு அமைஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய முயற்சி பண்ணிருவீங்க கண்டிப்பா. எத்தனை முயற்சிகள் போச்சு அந்த டைம் பத்தி? அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடிஷன் நிறைய சொன்னாங்க, அட்டன் பண்ணேன். பட் என்னன்னு தெரியல, ஒரு சில பட வாய்ப்புகள் அமையலை. ஓகே. என்ன படங்கள் சொல்ல மாட்டேன், ஒரு சில படங்கள் அமையலை. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வதந்தி அமைஞ்சது. ஓகே. ஆனா அந்த 8 வருஷ கேப்ல யாரும் உங்களை தேடலையா இந்த மாதிரி? ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆரண்ய காண்டம் இன்னும் நல்லா ட்ரெண்ட் ஆகுது, யூடியூப்ல ஓட்டில நிறைய பாக்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்காரு, இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேடுங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் அதுவா தேடி வரலையா அந்த டைம்ல? தேடி இருக்கலாம், ஏன்னா தெரியல நிறைய பேருக்கு. இப்ப நீங்க கூட என்ன சொன்னீங்க, கொடுக்க அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோ கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு தெரியாது நான் தான் அந்த ரோல் பண்ணேன்றது தெரியாது. மேபி தேடி இருந்திருக்கலாம், நான் அந்த டைம்ல கிடைக்காம இருந்திருப்பேன், அதனால வேற ஆளுக்கு மூவ் ஆகி போயிருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா அதுக்கான முயற்சிகள் நீங்களும் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. 8 வருஷமா ஆடிஷன் அட்டன் பண்றது, வேலையை சமாளிச்சுட்டே ஆடிஷன், அந்த பயணம் பத்தி பேசலாமா? இதை சமாளிக்கிறது அப்படின்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சம்டைம்ஸ்லாம் சில நேரம் வந்து நான் ஒர்க்ல இருப்பேன், ஆடிஷன் கால் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த கால் கூட என்னால் எடுக்க முடியும். நான் ஆஃபீஸ்க்குள்ள வந்து ஃபோன் வச்சுட்டு வந்துடணும். ஓகே. ஃபோன் அலௌடு இல்லையா, அந்த மாதிரி நான் ஃபோன் எடுக்காமல் விட்டுருவேன். ஈவினிங் தான் போய் ஃபோன் எடுப்பேன். அப்போ பார்க்குறப்போ கால் வந்துருக்கும், திருப்பி கால் பண்ண ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்படி போயிருக்கு. என்கிட்ட சரியான போர்ட்ஃபோலியோ இருக்காது. ஓகே. போர்ட்ஃபோலியோ இல்லை என்கிட்ட. சில பேர் எனக்கு கால் பண்ணி ஃபோட்டோஸ் கேட்பாங்க, நான் என்ன பண்ணி செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவேன். இதான் என் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவேன். அவங்க கேட்டிருக்காங்க, வஞ்சிருக்காங்க, என்னப்பா நீங்கள் ஒரு சான்ஸ் கேட்டு பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நல்ல ஃபோட்டோவே கிடையாதா அப்படின்னாங்க. இல்லை சார் இதுதான் இருக்குது அப்படின்னே. அந்த மாதிரியும் ஒரு சில இது போயிருக்குது. ஓகே. அந்த நிறைய அந்த மாதிரி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சிச்சுவேஷன்ல அப்படி போயிருக்குது. ஓகே. காரணங்கள். இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? மதுரையில இருக்கேன். ஷூட்னா சென்னை வரது? ஷூட்னா சென்னை வந்துடும். ஏன்னா மதுரையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கிற காஸ்டிங் ஏஜென்ட் நீங்க ஒரு டச் எப்படி இருந்திருந்திருக்கலாம் மேபி, அவங்க மூலியமா ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது நடந்திருக்கா? ஏன்னா ஒரு நல்ல கேரக்டர் நீங்க அடுத்தடுத்து பண்ணியிருக்கிறீங்க, நல்ல நல்ல படங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கிறீங்க, இவருக்கு ஆக்டிங் அப்படின்றது தெரியும், சினிமா அப்படின்றது ஒரு பரிட்சம் தான், இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மூலியமா ஏதாச்சும் வாய்ப்புகள் வந்துச்சு அவங்களுக்கு? அவங்க மூலம் எனக்கு வந்தது இல்லை. நீங்களும் இது வரைக்கும் நான் வந்து எந்த வாய்ப்புமே வந்து இந்த ஏஜென்ட் மூலியமா அப்பெல்லாம் வந்தது இல்லை. எல்லாமே வந்து கான்டாக்ட்ஸ் மூலியமா தான் வந்துச்சு. ஓகே. ஓகே. வெயில் எப்படி வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு இனிஷியல்? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது. வெயில் தான் ஃபர்ஸ்ட். அது எப்படி வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? அது எப்படி சொல்றதுன்னா, நான் சின்ன வயசுல வந்து ஒரு 3rd 4th அந்த படம் நடிக்க 3rd 4th நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து நான் அந்த கிளாஸ் இருக்குல்ல, மிரர், அது மாதிரி நான் வடிவேல் சாரோட, எனக்கு வடிவேல் சார் அப்போ ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரோட சீன்ஸ் ஃபுல்லாமே நான் நடிச்சு காமிப்பேன். நானே சும்மா நடிப்பேன். ஓகே. அவர் அழுகிறது, சிரிக்கிறது, அந்த சிரிச்சிட்டே அழுவார்ல, அந்த மாதிரிலாம் நான் அப்படியே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது எங்க அப்பா பார்த்துட்டே இருந்திருக்காரு எங்க அப்பா. ஆனா அது நோட்டீஸ் பண்ணாரு தெரியல, சின்ன வயசுல விளையாட்டா பண்ணுவோம்ல. அப்போ வந்து நான் வெயில் படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆடிஷன் போடுறாங்க. அப்போ லோக்கல் மதுரை லோக்கல் சேனல்ல MTVன்னு ஒரு டிவி இருக்கும். ஓகே. அதுல வந்து லோக்கல் சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கீழே, இந்த ஏஜுக்குள்ள இந்த ஏஜில் இந்த மோவாகனையில ஒரு ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் தான், ஸ்கூலில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்லி, இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மதியானத்துக்கு போய் என்னை கூப்பிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டு வந்து ஈவினிங் ரெடி பண்ணி அங்கே ஆடிஷன் கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, கன்ஃபார்ம் 1000 பேர் இருப்பாங்க. ஆடிஷன் போனேன். போயிட்டு எங்கள் அப்பா அம்மா உள்ளே விடலை, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. என்னைய மட்டும் உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு 6 மணிக்கு உள்ளே போனேன். 6 மணிக்கு உள்ளே போயிட்டு வர ஒரு 9 மணி வரை ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நம்ம சாப்பிட்டானா என்னன்னே தெரியல. எப்பயுமே சின்ன பையன் தானே அப்போ நான், இவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. அப்புறம் எங்கள் அம்மா உள்ளே போய் கேட்டிருக்காங்க ஒரு 9 மணி போல், எங்கள் பையன் வந்தான் இன்னும் வரலை அப்படின்னே, யாருன்னு இந்த மாதிரி இந்த ஹைட்டில் இந்த மாதிரி இருப்பான்னு. அந்த பையன் செலக்ட் ஆகிருக்கான். ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 பேரில் உங்கள் பையன் செலக்ட் ஆகிருக்கான், கொஞ்ச நாள் சொல்லிடுவாங்கன்னு சொன்னோடனே அப்புறம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 hourல ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஓகே. நானே இன்னொரு 3 பேர். அதுல அப்புறம் என்னைய செலக்ட் பண்ணாங்க. ஓகே. அது வெயில் படத்தை அசோசியேட் புகழ் நினைக்கிறேன். ஓகே. வசந்த பாலன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் செலக்ட் பண்ணாரு. ஓகே. செலக்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே விருதுநகர் கூட்டு போயிட்டாங்க.
ஷூட் அப்படின்றது அங்கே ஆரம்பிச்சு. இப்போ வசந்தபாலன் சார் கூட டச்ல இருக்கிறீங்களா, பேசுனீங்களா நீங்க? அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஐ மீன் அதாவது ஃபோன் மாறுறது அந்த மாதிரி எனக்கு கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணி இருக்கணும்ல, இந்த கான்டாக்டை மெயின்டைன் பண்றது, தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஒரு வாய்ப்புக்கு அப்படின்றது நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பாயிண்ட்டை? அது நான் அந்த காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், கான்டாக்ட் நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லிட்டா இருப்பாரு, ஓகே. ஏதாவது யார்கிட்டயும் பேசுவியா அப்படின்னு கேட்பாரு. பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் யார்ட்டையும் நான் கான்டாக்ட்ல இல்லை அப்போ அந்த டைம், ஏன்னா கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போதான் பழைய கான்டாக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஓகே. ஆரண்யகாண்டம் வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ஏன்னா நீங்க எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் ஆரண்யகாண்டம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே அதிகம். கொடுக்காப்புளி அப்படின்ற கேரக்டர் தான் அந்த கதையில ஒரு முக்கிய கருவா இருக்கும். அப்படிங்கும் போது அது எல்லாருக்குமே பரிச்சயம் ஆயிடுச்சுல அந்த கேரக்டர். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அப்போ குருவி முடிச்சுட்டு இருந்தேன். குருவி முடிச்சுட்டு மலையாளம்ல வந்து ராகுக்கு எதுவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். டேரக்டர் யாருன்னா விஜய் நம்பியார். ஆமா ஆமா ஆமா. அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் மலையாளம்ல. ஓகே. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலியமா தான் எனக்கு ஆரண்யகாண்டம் ஆடிஷன் வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. ஸோ அது மூலியமா அப்படியே ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி அது ரொம்ப நாள் எடுத்தாங்க, ஹேர்லாம் வளர்க்கணும்னு சொன்னாங்க. ஓகே. அப்படிதான் போய் ஆரண்யகாண்டம் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆனேன். குமாரதா சார் என்ன சொன்னார் அப்ப? அப்பயா ஞாபகம் இருக்கா? அப்போ ரொம்ப ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இல்லை அது. பட் ஆனால் திட்டுலாம் வாங்கியிருக்கேன் அவட்ட. ஓகே. திட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஒரு சீன்லலாம் வந்து அப்போ ரீல் கேமரான்னு நினைக்கிறேன், ரீல் கேமரா. அப்போ வந்து சீன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, லைவா போயிட்டு இருக்கு, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு இருக்கு ஷார்ட். அப்போ வந்து எப்படின்னா நான் சோமு சாரை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். சோமு சாரை அந்த தண்ணி அடிச்சுட்டு விழுந்திருப்பாரு, நான் போய் குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருப்பேன்ல, அந்த ஷார்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. ஓகே. அவர் ரெடி பண்ணி உட்கார வச்சு திருப்பி நாங்கள் போனோம். என்ன பண்ணேன், சார் நிற்க சொல்லியிருக்காரு. நான் டப்புன்னு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வரவும் கரெக்டாக உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டேன். கட் பண்ணிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்போ தெரியாது, எனக்கு இது ரீல் கேமரா இப்படிலாம் ஆகும்னு தெரியாது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம் போல அப்படின்ட்டு. ஓகே. ஆண்ட்ரூ லூயிஸ் சாரும் குமாரராஜா சார், அதாவது வதந்திட்டோட டேரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ் சாரும் குமாரராஜா சாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அங்கிருந்து கனெக்ட் ஆகி அப்படின்றதான் இங்க வதந்தி 2 வந்து கனெக்ட் ஆச்சா உங்களுக்கு? ஆமா, ஆரண்யகாண்டம் வச்சு தான் வந்துச்சு. ஓகே. ஏடிஸ் ஏதோ பேசியிருப்பாங்க போல டிஸ்கஷன் அப்போ, அந்த மாதிரி கொடுக்காப்புளி இப்போ இருந்தானா ஏதோ ரோல் நம்ம பண்ண வச்சிடலாம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்போ ஆண்ட்ரூ சார்ட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கொடுக்காப்புளி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னப்போ, நல்ல ஐடியா தாண்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்ரோச் பண்ணி பாருங்கன்றப்போ குமாரா சார்கிட்ட பேசியிருக்காங்க. குமாரராஜா சார் வந்து அவருக்கு காமன் ஃப்ரெண்ட் வந்து கார்த்திக்னு சொல்லி, ஆரண்யகாண்டம் படத்துல இருந்தே எனக்கு கார்த்திக் அங்கிள் தான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அவர் அப்ப இருந்து பழக்கம் இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட இருந்து எனக்கு இப்படி வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் ஆடிஷன் வச்சாங்க. ஓகே. ஆடிஷன் வச்சு அதுக்கப்புறம் தான் வதந்தி 2 செலக்ட் பண்ணாங்க. ஓகே. இப்போ போய் குமாரராஜா சார் எதுவும் மீட் பண்ணீங்களா? இப்போதான் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே. ஆரண்யகாண்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மீட் பண்ற மாதிரியான விஷயங்கள்? ஒரு தடவை ஃபங்க்ஷனில் பார்த்தேன் சார், ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் இங்கே பார்க்கல. ஓகே. குரு சோமசுந்தரம் சாரோட டச் இந்த மாதிரி பேசுறது? இப்போதான் ஒரு 6 months முன்னாடி பேசினேன். அது எப்படின்னா ஜார்ஜ் விஜய் சார் இருக்கார்ல, ஜார்ஜ் விஜய், ஆமா ஆமா, அவர் மூலியமா தான் பேசினேன். ஓகே. ஆக்சுவலாக அவர் கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தேன், எல்லாம் கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வதந்தி 2ல ஜார்ஜ் விஜய் இருக்காங்க தெரியும், ஆரண்யகாண்டம் பண்ணேன்னா அப்புறம் அவர் பேசி அதுக்கப்புறம் சோமசுந்தரம் அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி கொடுக்காப்புளி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி என் நம்பரை ஷேர் பண்ணிட்டு அவர் நம்பரை ஷேர் பண்ணான். சரி நான் வந்து இப்போதைக்கு கால் பண்ண வேணாம், நம்ம சார்ட்ட ஒரு நைட்டு போல் கால் பண்ணலாம் அப்படின்னு அவரே அடிச்சிட்டாரு. ஓகே. அடுத்த நாள் நம்பர் வாங்கிட்டு அடுத்த நாளே எனக்கு காலையில் ஒரு 10 மணி இருக்கும் அடிச்சுட்டு பேசினாரு. டே கொடுக்காப்புளே, அதே ஸ்லாங்ல டே கொடுக்காப்புளே அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன், நீ எப்படா இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டது தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னாரு. ஓகே சார் டச்லேயே ஏறா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிட்டேன். ஓகே. என்னன்னா ஆரண்யகாண்டம் உங்களோட டைலாக் எல்லாமே அடுத்த மீம்ல நிறைய வீடியோஸ்ல நல்லா வைரலா போச்சு. உங்க அப்பா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற இல்ல இல்ல ஆனா அவர் எங்க அப்பா அப்படின்ற சொல் டைலாக் இப்போ வரைக்கும் நல்லா வைரல் தான், நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஆமா, சோஷியல் மீடியால இந்த வீடியோ நிறைய வைரல் ஆகும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துருந்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அது பண்ணது நீங்க தான் அப்படின்றது தெரியல அப்படிங்கும்போது, ஆமா யாரும் அடையாளப்படுத்தல அப்படின்ற போது அந்த எவ்வளவு வருத்தம் இருக்கும். அந்த வேலையை ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பானுங்க. என்ன பண்ணா அந்த மீம்ஸ்லாம் இருக்குல்ல, அது கமெண்ட்ஸ்ல போய் என் பேரை பின் பண்ணி வச்சுருவாங்க, இவர் தான் அவர் போட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஊழல் நிறைய பார்ப்பாங்க. ஓகே. எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வரும், நானும் பார்ப்பேன், பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிடுவேன். நான் போய் உள்ள போய் கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் போய் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு வருவானுங்க, வசந்த் போட்டு வருவானுங்க, ஆனா தெரியாது.
ஓகே. இப்போ நீங்க நிறைய வாய்ப்புகள் தேடி போறீங்கல்ல, ம். அப்ப நீங்க தேடி போகும்போது உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க சொல்லலாம் மேபி நான் தான் அந்த கொடுக்காப்புளி கேரக்டர் நடிச்சேன் அப்படின்றத நீங்க சொல்லலாம். ம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமையுதா, இல்ல வந்து அது சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணிட்டீங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதான் பாக்குறேன். இல்ல ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்குது. இன்ன வரைக்குமே வந்து கொடுக்காப்புளின்னு சொல்றப்போ ஓ ஓ, அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த படம் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்ல இருக்கு. அது ஒரு இடத்துல இருக்கு. அந்த படத்தை ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த ரோல ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த படத்துல ஓகே. அப்படின்னு சொல்றப்ப தெரியுது. நிறைய பேர் ஐ மீன் அதை ரெகனைஸ் பண்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ வதந்தி டூல போய் நீங்க நடிக்கும் போது டீம்மேட்ஸ் ரெகனைஸ் பண்ணாங்களா? சசிகுமார் சாரா இருக்கட்டும், இல்ல வேற யாராச்சும் அந்த படத்தோட ரொம்ப பரிச்சயமானவங்க, கனெக்ட் ஆனவங்க, பார்த்தவங்க வந்து உங்களை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யாரும் கனெக்ட் சசி சார் தெரியல, ஜார்ஜ் சார் தான் இன்டர்வியூ கொடுத்தாரு. யாருன்னு தெரியுதா? இந்த பையன் யாரும் தெரியுதா தெரியலையே அப்படின்னு ஆர்னிகல் நடிச்சாலும் அவனா நீ அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா சாருக்கும் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி. ஓ அப்படியாப்பா அப்பதான் தெரியுது. யாருக்குமே தெரியல. ஏடிஸ்க்கு தெரியுது, ஏடிஸ் அந்த அவங்களுக்குலாம் தெரியுது, பட் மித்த யாருக்கும் தெரியல. ஓகே. ஆனா நீங்க ஆடிஷனுக்கு ஒன்று அட்டன் பண்ண போகும்போது நீங்க அந்த பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்களை இங்கே பார்த்துருக்கனே அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் வருதா, ஏற்படுத்தா? எப்பயும் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அப்போ உள்ள ஃபேஸ்க்கு ஃபேஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நல்லா தெரியுது ப்ரோ. எங்களுக்கு தெரியுது, அவங்க எங்களுக்குலாம் நல்லா ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுன்னா. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அங்க உட்காந்து அவனுக்கே தெரியாது. நானா போய் சொன்னேன், அவன் டீம்மேட் தான், ஆஃபீஸ் தான், அவனுக்கே நானே சொன்னேன் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன். அப்படியா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. தெரிய மாட்டேங்குது. நீங்க தெரியுன்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷம் தான் ப்ரோ எனக்கு. ஆனா இப்போ ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பி. இப்போ நல்ல கேரக்டர் பாராட்ட கிடைக்குது. அப்போ விட்டீங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக, ஒரு ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. அதையும் பார்த்துட்டு சினிமா பார்க்கும்போது வந்திருக்கிறீங்க. அவங்க எவ்வளோ பெருமையா ஃபீல் பண்றாங்க, எவ்வளோ ஹாப்பி இப்போ அவங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை விட்டுறாதரா அப்படின்னாங்க. ஓகே, இதே கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா பையன் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு பொறுத்தவரையும் பையன் ஃபினான்ஷியல் நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. பெற்றவங்க இல்லையா, அவங்களுக்கு இதில் போயிட்டு அவன் இதில் விழுந்துடக்கூடாது, கனவுக்காக போய் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்ற ஒரு இதோட தான் இருக்காங்க. அதனால இதையும் பாரு ரெண்டையும் பாருன்றாங்க. என்னால் முடியல ப்ரோ, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண. ஏதாவது ஒன்றுனா முடியும், ரெண்டையும் பாருன்றாங்க, ரெண்டையும் பார்க்க முடியல. ஓகே. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை நம்ம ஏதோ ஒரு சைடு தான் போய் தான் ஆகணும். அது எது எப்பன்னு தெரியல. ஓகே. ஆனால் இடையில ஏதாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ ஆஃபீஸில் ஃபோன் எடுக்க முடியல அப்படிங்கும் போது இதனாலே வாய்ப்பு நிறைய மிஸ் ஆகுது. ஏதாச்சும் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது முடிவெடுத்து இந்த மாதிரி யோசிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நடந்துச்சா? ஏதாச்சும் ஒரு பக்கம் போவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற விஷயங்கள் நடந்துச்சா? அதெல்லாம் நடந்துச்சு. சரி நம்ம குவிட் பண்ணிடலாம், வேலையை குவிட் பண்ணிட்டு நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்றப்ப தான் நமக்கு ஃபேமிலி. ஓகே. டக்குன்னு வீட்டுக்கு போனால் அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. ஐயோ வேலையை விட்டு என்ன பண்ணுற அடிப்பாங்களே. அதனால நமக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த தாட் வரும், வேலையை விட்டு நம்ம போயிடலாம் தாட் வரும். ஆனால் அந்த சூழ்நிலை டக்குன்ட்டு யோசிக்கிறப்போ அது வராது. ஓகே. ஃபினான்ஷியல் வேணும் இல்லை, நம்ம கைக்கு வேணும், அது ஃபேமிலி ரன் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. அதனால அந்த முடிவு டக்குன்னு எடுக்க முடியல என்னால். ஓகே. இதை விட்டுட்டு வர முடியல. ஓகே. ஓகே. ஏன்னா அப்போ வாய்ப்பு தேடி போகிறதுக்கும் இப்போ வாய்ப்பு தேடி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ நிறைய மாறிடுச்சு. நீங்க அப்ப நேர்ல ஆடிஷன் பண்ணீங்க, இப்போ ஒரு வீடியோ கால் நடக்கலாம், ஒரு வீடியோ அனுப்புறதா இருந்துருக்கு. ஆமா, வீடியோ இப்போ வதந்தியுமே நான் வீடியோ தான் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ என்னால் வர முடியல. அப்போ உங்க வீடியோ பேசி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அப்போதான் அப்படி தான் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ மாறிடுச்சு கொஞ்சம். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் அப்பெல்லாம் வந்து நேரில் போய் இப்போ வந்து கொஞ்சம் இன்ஸ்டா மூலியமா இப்போ போறாங்க நிறைய பேர். கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆடெல்லாம் அப்படி எடுத்து போறாங்க, அந்த மாதிரி போறாங்க. ஓகே. நான் எந்த மாதிரி இன்ஸ்டால வீடியோ அந்த கண்டென்ட்லாம் பண்றது இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரியும் போகுது, கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் தெரியுது எனக்கு. ஓகே. உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சா பேசாம இன்ஸ்டாலையும் நல்லா ஆக்டிவா இருக்கலாம், அதுதானே இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, அதில் ஆக்டிவா இருக்கலாம், நம்ம தான் அந்த பையன் சொல்லலாம், நமக்கு ஒரு இது கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ரெகுலரா வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், அது வேணா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்குல்ல? தோணுச்சு. நீங்க அதை கண்டினியூ பண்ணலையே அதுக்கப்புறம்? அது கொஞ்சம் லேட்டாக தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவானுங்க, நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பானுங்க, ஏய் இந்த மாதிரி பண்றா போடுறா, உன் ரோல்லாம் எல்லாம் தெரியும்டா, இது பண்றா அப்படின்னா சரி பண்றேன் விட்டுட்டேன். இப்பதான் தோணுது பண்ணணும்ட்டு. இனிமே இப்பதான் கண்டினியூ பண்ண போறேன். அந்த லைம் லைட்டை விட்டுட்டோன்னு வருத்தப்பட்டீங்களா நீங்க? அது என்னோட ஃபால்ட்டு தான், ஏன் தப்பு தான், யார் தப்பு இல்லை, ஏன் தப்பு தான். ஏன் தப்புனால தான் அது விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே. இப்போ கஷ்டமா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து? நீங்க ஆடிஷன் அட்டன் பண்றீங்க, அது மூலியமா ஒரு கனெக்ட் ஏற்பட்டு சினிமாவில் ஒரு டாக் உருவாகி இவர் தான் அந்த கொடுக்காப்புளி அப்படின்ற ஒரு கனெக்ட் உருவாகி இப்போதான் கொஞ்சம் பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இனிமேல் நல்ல ரோல்ஸ் வரும். ஓகே. இப்போ எதுவும் படங்கள் பண்ணலையே, வதந்தி டூ மட்டும் முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஓகே. ஓகே. வதந்தி டூல உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கேரக்டர் அப்படின்றது சொல்லலாம். அதாவது மதுரைக்கார அப்படின்றது எப்படி தயாரானீங்க, என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? மதுரை தானே நமக்கு, அதே ஸ்லாங்கு டப்பிங் ஈஸி தான் நமக்கு பண்றது, அதுவும் கஷ்டம்லாம் இல்லை. ஓகே.
ஆனா உங்க கேரக்டர் சொல்லிட்டாங்க எப்பயுமே இந்த பயந்த சுபாவமா தான் இருக்கணும் ஆமா அப்படின்னு ஆமா ஆமா பிரபான் ராய் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு, போயிடுச்சு. Okay. கால்ஸ் வருது, ரோல் கால் பண்றாங்க. பட் நல்ல ரோல் இன்னும் வரல, வெயிட் பண்றேன். நல்ல ரோலாக வரணுன்றக்க வெயிட் பண்றேன். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவீங்க, கண்டிப்பா திரும்ப உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.